மக்களே, ஒரு அருமையான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடி வாங்குறதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச ஒரு பீஸ் வந்து நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரியில் வருதாமா செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு. யாரா அந்த பீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யார், அது நம்ம தர்பீஸு தான். ஸோ பார்வதி போன அந்த ஒரு இடத்த நிரப்புவதற்காக சேனல் வந்து தர்பீஸ் அவர்களை 2வது நாள் இந்த வீட்டுக்குள்ளே இறக்கியிருக்கிறாங்க மக்களே. இறக்குன கையோட தர்பீஸு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி தர்பீஸ் எப்படி ஸ்லைஸு போட்டு வந்து பிரித்து மேய்ஞ்சோமோ அதே மாதிரி ஸ்லைஸு போட்டு பிரித்து மேய போகிறோம். முதல்ல இவன் வெளியில் போன பிறகு பண்ண அக்கப்போர்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். வெளியில் போயிட்டான், வெளியில் போனதில் இருந்து ஃபுல்லாக அவன் வந்து பண்ணது வினோத் அவர்களுக்கு கெட்ட பேர் வரணும், வினோத் அவர்கள் வந்து வெளியே வரணும், வினோத்துக்கு ஓட்டு வரக்கூடாது. இவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாரா விஜய் சேதுபதி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, உங்கள் 2 பேர் காம்போ நல்லா இருக்குது. இவன் என்ன நினச்சிக்கிட்டான், இவனை பற்றி தான் தெரியும்ல, இந்த உலகத்திலேயே நம்ம தான் ஸ்டார், உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் நம்ம தான் ஃபேமஸ், நம்ம தான் ட்ரெண்டு. வாட்டர் மெலன் ஸ்டார்னால் வந்து சோலார் சிஸ்டமில் இருக்க அத்தனை பிளானட்லேயுமே தெரியும், அங்கே ஜீவராசிகள் இருந்தால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு வந்து யூனிவர்ஸ் ஃபேமஸ்ரா நான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தற்பெருமை தற்குறி இவன் வந்து வெளியில் போனவொடனே ஃபுல்லாக வீடியோ போட்டு கானா வினோத்தேன் அப்படி பேசியிருக்காரு இப்படி பேசியிருக்காரு, அவருக்கு ஓட் பண்ணாதீங்க, இது மெய்யழகன் காம்போ கிடையாது, எனக்கு அவருக்கு செட் ஆகாது, ஃபுல்லாக டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வெளியில் போயிட்டு இவங்களுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் ஐயோ வியானா வீடியோவில் ஒன்று பேசாமல் விட்டனே, சரி ஓகே நான் வந்து இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லிடுறேன் சரியா. அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கழுவுனது பத்தாதுன்னு கடைசியில் அரோராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அரோராவுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் ரியா. போன சீசனில் ரியா வரும்போது அரோரா வந்து ஆடியன்ஸாக வந்திருந்தாங்க, இந்த சீசனில் அரோரா வரும்போது ரியா ஆடியன்ஸாக வந்திருந்தாங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்து இவங்க வந்திருந்தாங்க, யார் வந்து ரியா வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு ரிவ்யூவர். இப்போ எப்பயுமே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலுமே யாராக இருந்தாலும் அவங்க தவறு செய்யும்போது அதை தவறுன்னு சுட்டி காட்டணும். அதை ரியா அவர்கள் பண்ணாங்க. வெளியில் வந்து அரோரா அவர்கள் துஷாரோடு சேர்ந்து சில அருவருக்கத்தக்க விஷயங்களை பண்ணும்பொழுது ரியா வந்து அதை சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க. அவங்க வந்து சொம்படிக்கலை, முட்டு கொடுக்கல. அதுக்கப்புறமா அரோராவுடைய கேம் இம்ப்ரூவ் ஆன உடனே அரோரா பற்றி பெருமையாகவும் பேசியிருக்காங்க. இதை வந்து இந்த பொய்யான இருக்கா பாருங்க, சரியான ஃப்ராடு வந்து அரோரா கிட்ட போட்டு கொடுக்குறான். உன் ஃப்ரெண்டு வந்து உன்னை பற்றியே வெளியில் வந்து இவங்க வந்து அந்த இன்டர்வியூவை பார்க்கலையாமா, இவங்களுக்கு நெருங்கிய ஒரு நபர் சொன்னாராமா. யார் அந்த நெருங்கிய நபர், நீ பார்க்கல அப்படின்னும் பொழுது, நீ ஷோவையும் பார்க்கல எதையுமே பார்க்கல அப்படின்னும் போது என்ன இதுக்கு நீ வந்து கருத்து சொல்கிற, என்ன பண்ணுறான்னு தெரியுதா? மாட்டி ஒவ்வொருத்தரை பற்றி போட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறா. இது என்ன மாதிரியான புத்தி? அரோரா கிளியராக சொல்லிட்டா, அவன் வந்து ஒரு ரிவ்யூவர், அவன் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டா, நீயே தப்பு பண்ணாலும் நான் வந்து சொல்லுவேன் மச்சான், பிஸ்னஸ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு வந்து சொல்லிட்டானோடனே அப்படியே அடங்கிட்டான். ஓ அப்படியா, அப்படின்னா சரி. இல்லை நான் பார்க்கல, எனக்கு க்ளோஸ்டு ஒன் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து உன்னை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க என்னை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க, உன்னை பற்றியும் வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஓ உன் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிட்டு உன்னை பற்றிலாம் பேசலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அரோரா வந்து எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே அப்படியே சைலண்டாக கலந்து போயிட்டான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா, அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த ஷோ பற்றி வெளியில் பேசக்கூடாது, இன்டர்வியூஸ் தவிர்த்து வேறு எங்கேயுமே பர்சனலாக நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த சீசனில் வந்து எல்லாருமே வந்து அதை பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து வெளியில் போய் தனியாக ஒரு இன்டர்வியூ போடுறது, தனியாக வந்து அவங்களுடைய சேனலில் பேசுகிறது, சோஷியல் மீடியா பேஜில் பேசுகிறது, அப்படி இவன் வந்து ஃபுல்லாக வினோத்தை டார்கெட் பண்ணி இது ஒன்றும் மெய்யழகன் காம்போலாம் கிடையாது, அவர் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, அவர் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர், அவர்லாம் ஜெயிக்கவே கூடாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருண்டு பிறண்டு என்னமோ பண்ணால் ஆனால் மீசில் மண் ஒட்டலை.
அதுக்கப்புறம் சரி ஓய்வான்னு பார்த்தா சிம்பு அவர்கள் வந்து அரசன் படத்துக்கு ஷூட்டிங்க்கு போயிருக்கார் போல், மதுரை சைடாக இங்கே போயிருக்கார் போல். அந்த செய்தி இவன் கேள்விப்பட்டு அங்கே போயிட்டு மணிக்கணக்காக நின்று சிம்பு அவர்களை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியில் வந்து என்ன சொல்லிட்டான், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன், நான் வந்ததை தெரிஞ்சு சிம்பு அவர்களே வந்து மிரண்டு போயிட்டாரு, ஆஹா என்ன பார்க்குறதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்காரா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், தோ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சிம்பு அவர்கள் வந்து வந்தார், வந்து என்கிட்ட பேசினாரு, என் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இவரு கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாராம். இவனை வந்து அடிக்காமல் விட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க மதுரை மக்கள், அதை ஏமாற்றிட்டாங்க. அவனுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க, அவன் வரட்டும் அவனை பிரித்து மேருன்னு சொன்னாங்க, அதை செய்யலை. நீங்கள் செஞ்சுருந்தா இப்படியெல்லாம் அவன் பேசுவானா? போங்க, உங்கள் மேலே ஒரே வருத்தங்க எனக்கு. அவர் வந்து இவரு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாராமா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு இது பாராட்டினாராமா. அப்படியே பொய். இவன் போய் அங்கே மணிக்கணக்காக நின்று சிம்புவை பார்த்து இவனே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவருக்கு தெரியவே இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காப்பில். எப்பயுமே வந்து ஒரு ஃபேன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிற்க செய்வாங்க, அப்படி இவனை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. உடனே அதை வச்சு ஒரு கதை கட்டிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார்னால் யாரா நீ, எத்தனை படம் நடித்து எத்தனை வந்து விருது வாங்கிட்ட, சரி சரி ஓகே, இது வந்து வெளியில் அவன் பண்ண விஷயம். வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கான், இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பார்வதி அவர் பேர் என்ன கமருதீன், இவங்களோட ரெட் கார்டு இஷ்யூவில் இவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, அந்த பிள்ளை தான் அந்த ஷோவில் வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு நான்லாம் நினச்சேன், அந்த பிள்ளை வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கே அந்த ஷோக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கு, அப்படி இப்படின்னு ரெட் கார்டு கொடுத்த பார்வதிக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருந்தான் வெளியே. ஏன்னா தங்கச்சியவே ரூட்டு விட்டவன் தானே அவன், பேசாமல் இருப்பானா? ஸோ நம்ம சொந்தக்கார புள்ள, நம்ம மதுரை புள்ள, அப்படி இப்படின்னு அங்கேயும் பாருங்க அவன் எங்கே வராமல் இருக்க சுற்றி. திவ்யா கிட்ட கேட்டால நீங்கள் வந்து சொந்தந்தான் போல இருக்கு அப்படின்னு கேட்டால, அந்த மாதிரி சுற்றி முற்றி வரான், வந்து பேசினான். இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு எனக்கு என்ன புரியலன்னா, வர்றவங்க கிட்டலாம் இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போன கண்டஸ்டன்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு ஏன் விஜய் டிவி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பேசுகிறத இவங்க அலோவ் பண்ணுறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இவன் வந்து சாண்ட்ரா கிட்ட பயங்கரமாக சண்டையை போட்டிருக்கான். ஆல்ரெடி வந்து விக்கல்ஸு சாண்ட்ராலாம் வியானாக்கு எதிராக ஒரு பிளானை பண்ணிட்டாங்க, நாளைக்கெல்லாம் வந்து வியானா அதெல்லாம் பேசினா அவளை வச்சு செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டாங்க. இப்போ இவனும் வந்து ரெட் கார்டு வந்து அவங்க வாங்கிட்டு போனதுக்கு காரணம் சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். பட் ஆப்போசிட் சைடில் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றது யாரும் சொல்லலை. நீ இவ்வளோவெல்லாம் பேசினா பிரஜின் வந்து பார்வதி மேலே இருக்கிற கோவத்தை மேலே காட்டி இன்னும் 2 குமுக்குவார். அது வந்து நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன், அட்லீஸ்ட் பிரஜினாவது செய்யணும். ஸோ வந்து நாளைக்கு ஏதோ பெரிய சம்பவத்தை வந்து இந்த தர்பீஸ் பண்ணியிருக்கானாமா. ஸோ முழுக்க இப்போ ஷோ வந்து எங்கேயும் லேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனுங்களெல்லாம் முன்னாடி அனுப்பி நம்ம உயிரை வாங்குறானுங்க. என்ன பண்ணுறான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.